Hello and welcome. So இந்த வீடியோவில் வந்து இந்த கோர்ஸோடைய ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நம்ம செக்ஷனில் வந்து இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ செகண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி டைரக்ட்லி மூவ் ஆன் டு த கோர்ஸ். ஸோ ஓஎஸ்ஐ மாடல்ஸ், ஸோ அப்ளிகேஷன் லேயர் பற்றி பார்ப்போம் ஓகே. அண்ட் ப்ரெசன்டேஷன் லேயர், அதுக்கப்புறம் செக்ஷன் லேயர் அண்ட் டிரான்ஸ்போர்ட், டேட்டா நெட்ஒர்க், டேட்டா லிங்க் அண்ட் ஃபிசிக்கல். ஸோ இந்த லேயர்ஸ் எல்லாம் பார்த்த அப்புறமா லாஸ்ட் வந்து பிடியூ, ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் அண்ட் கம்ப்ளீட் ஓவர்வியூ பற்றி பார்ப்போம். அப்படின்னா என்ன? ஸோ இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் இன்டர்வியூ ஓகே. ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் செக்ஷனில் வந்து நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பற்றி கவர் பண்ணியிருப்பேன், எப்படி கேட்பாங்க, ஸோ எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஓகே. அண்ட் செக்ஷன் 3ல் வந்து டிசிபி, நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இந்த லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அதில் வந்து டிசிபி அண்ட் யூடிபி, அதோட ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங், எப்படி ஒர்க் ஆகுது ஓகே. அண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அட் ஆல், டிசிபிக்கும் யூடிபிக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போது செக்ஷன் 4, ஸோ சாரி இட்ஸ் செக்ஷன் 4 ஓகே. நெட்ஒர்க் லேயர் ஓகே. நெட்ஒர்க் லேயரை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓஎஸ்ஐ லேயரில் நெட்ஒர்க் டிரான்ஸ்போர்ட்க்கு அப்புறம் நெட்ஒர்க் லேயர். ஸோ இட்ஸ் அ ஹோஸ்ட் டு இட்ஸ் அ பாட்டம் லேயர் ரைட். ஸோ பாட்டம் லேயர். ஸோ இதில் வந்து வாட் இஸ் IPv4 அண்ட் சிஐடிஆர் நொட்டேஷன், நெட்ஒர்க் ஐடி, ஹோஸ்ட் ஐடி, இதை பற்றி பார்ட் 1 வீடியோ அண்ட் பார்ட் 2 வீடியோ. ஸோ கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு ஓகே. அண்ட் சப்நெட் மாஸ்க் கம்ப்ளீட் ஓவர்வியூ. ஸோ சப்நெட் மாஸ்க்னா என்ன, சப்நெட் மாஸ்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ப்ராக்டிக்கல். அண்ட் ப்ரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி அண்ட் நேட்டிங். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே. ஸோ நேட்டிங் கான்செப்ட், ஹவு தி பப்ளிக் ஐபி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு த ப்ரைவேட் ஐபி அண்ட் ஹவு த ப்ரைவேட் ஐபி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு தி பப்ளிக் ஐபி ஓகே. ஸோ இதை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம IPv6 வெர்ஷன் 6 பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ், சிம்ப்ளெக்ஸ், டியூப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்ட், மல்டிகாஸ்ட், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பார்ப்போம் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டேட்டா லிங்க் லேயரில் வந்து மேக் அட்ரஸ், மேக் கம்ப்ளீட் ஓவர்வியூ மேக் அண்ட் ஹவு டு சேஞ்ச் எ மேக் அட்ரஸ் அண்ட் ஹவு டு பி அனானிமஸ் இன் நெட்ஒர்க். ஸோ நெட்ஒர்க்குள்ளாடி எப்படி அனானிமஸாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஓகே. அண்ட் செக்ஷன் 6 பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயர் இஸ் டீல் வித் டிவைசஸ் ஓகே. ஃபிசிக்கல் டிவைசஸ் லைக் அ ரவுட்டர், சுவிட்ச், ஹப் அண்ட் கேபிள்ஸ் அண்ட் கம்ப்ளீட் ஓவர்வியூ அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வித் வெரி வெரி ஈஸி எக்ஸாம்பிள் ஓகே. அண்ட் செக்ஷன் 7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் நம்ம ஹேக்கிங்க்கு. அண்ட் என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் ஓகே. அண்ட் வாட் இஸ் என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் அண்ட் வாட் இஸ் பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ அண்ட் வாட் இஸ் சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன், வாட் இஸ் ஹேஷிங் அண்ட் பாஸ்வேர்டு ஹேஷ் ஃபங்க்ஷன். ஸோ எப்படி வந்து நம்ம கொடுக்குற பாஸ்வேர்ட்ஸ் வந்து டேட்டா பேஸில் சேவ் ஆகுது. ஸோ இதை பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே. அண்ட் திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ நெட்ஒர்க்கிங்கில் இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து 50 to 70% இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இந்த செக்ஷன்லேருந்து இருக்கும் ஓகே. அண்ட் வாட் இஸ் மீம்டே ப்ரோட்டோகால் அண்ட் வாட் இஸ் எஃப்டிபினா என்ன, அதோட போர்ட் நம்பர், வாட் இஸ் டிஎஃப்டிபி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதோட போர்ட் நம்பர்ஸ். அண்ட் டெல்நெட்னா என்ன, டெல்நெட் வித் SSH அண்ட் டெல்நெட்டுக்கும் SSHக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். அண்ட் வாட் இஸ் SSH வித் ப்ராக்டிக்கல், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். அண்ட் வாட் இஸ் SMTP, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ன மாதிரி கம்யூனிகேஷன் நடக்குது அண்ட் எப்படி ஒரு மெயில் சென்ட் ஆகுது, அங்கே ரிசீவர் சைடில் வந்து ரிசீவ் ஆகுது. அண்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்எஸ்னா என்ன, டிஎன்எஸோட கம்ப்ளீட் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகும். அண்ட் வாட் இஸ் ஹெச்டிடிபினா என்ன அண்ட் HTTPSனா என்ன. ஸோ எதனால் HTTP வந்து HTTPSஆக மாறுது. அண்ட் வாட் இஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன, வாட் இஸ் SSL செக்யூர் சாக்கெட் லேயர் அண்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் அபவுட் ஹார்ட்பிளேட் அட்டாக் பற்றி பார்க்க போகிறோம் ஓகே. அண்ட் இதை பார்த்துட்டு ஸோ வாட் இஸ் ஹெச்எஸ்டிஎஸ்க்கு HTTPSக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். அண்ட் வாட் இஸ் ICMP, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால் ஓகே. ICMP பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் DHCP, டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் வித் கம்ப்ளீட் ஓவர்வியூ ஓகே. ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு பார்க்க போகிறோம். அண்ட் செக்ஷன் 9 கம்ப்ளீட் ஓவர்வியூ ஆஃப் OSI ப்ராக்டிக்கல் ஓகே. கம்ப்ளீட் ஓவர்வியூ ஆஃப் OSI. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒயர்ஷார்க் அப்படிங்கிற ஒரு டூல் வச்சு நம்ம பேக்கெட்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரிப்பட்ட ஹெட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன், என்ன மாதிரிப்பட்ட டேட்டா ட்ராவல் ஆகுது. நான் சொன்னது OSI லேயரில் சொன்னது எல்லாமே இந்த நம்ம
அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் நெட்ஒர்க் அண்ட் டேட்டா லிங்க் அண்ட் ஃபிசிக்கல் லேயர். ஸோ என்ன மாதிரிப்பட்ட பேக்கெட்ஸ் இருக்குது, ஹெடர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே ரைட். ஸோ இதுக்கப்புறம் இருக்க கான்செப்ட்ஸ் network security devices. Okay, what are the security devices present in a network, and what is a firewall with practical, and what is IPS and IDS working process, intrusion prevention system and intrusion detection system எப்படி ஒர்க் ஆகுது, and what is honeypot and is a trap, ஒரு ஹேக்கருக்கான ட்ராப், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதையும் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு ஆன்டிவைரஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி மிட்டிகேட் பண்ணணும், அண்ட் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங், எப்படிலாம் ஆன்டிவைரஸ் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ செக்ஷன் 9 பார்த்துட்டிங்கன்னா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காய். ஸோ செக்யூரிட்டி சைட் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி பார்ட் 1 2 3லேருந்து 1 2 and 3லேருந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் டீல் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து வைரஸ் பற்றி டீல் பண்ணுறோம், வார்ம்ஸ், ட்ரோஜன்ஸ் அண்ட் so many வைரஸ். ஓகே, ransomware எப்படி பண்ணுறாங்க, இதை பற்றி எல்லாம் டீல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இன்டர்செப்ஷன், மாடிஃபிகேஷன், ரிலே அட்டாக்ஸ் அண்ட் இவாஸ் ட்ராப்பிங், இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் உள்ள வீடியோவில் வந்து ஹவு டு மிட்டிகேட் ஃப்ரம் ஆல் திஸ் அட்டாக்ஸ். ஸோ இந்த அட்டாக்ஸ்லேருந்து எப்படி நம்மளை வந்து காத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் செக்ஷன் 10, ஓகே, this is not a section 9, it's a section 10. ஓகே, நெட்ஒர்க் பேஸ்ட் அட்டாக்ஸ். ஸோ நெட்ஒர்க்கில் என்ன மாதிரிப்பட்ட அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஸ்மர்ஃப் அட்டாக் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டின்ஃப்ளட் அட்டாக், அண்ட் வாட் இஸ் அ பிங் ஆஃப் டெத் அட்டாக், அண்ட் வாட் ஹேப்பன். ஸோ ஒரு நெட்ஒர்க்குள்ளாடி டாஸ் அட்டாக் பண்ணால் சர்வர் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும், இந்த விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே,